ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இக்ரா இன் தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிராத்மிக் எக்ஸாமுக்கான பாக் 1ல் பார்ட் 10 தான். அதனுடைய கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தும்ஹாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன? இதில் வந்து உங்களோட பேர் எழுதிடக்கூடாது. இங்கே ஒரு லெசனில் இந்த பர்சனோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் எழுதணும். ஸோ உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னோட பேர் அப்படின்னு சொல்லி தானே சொல்வீங்க. ஸோ அதுதான் மேரா நாம் தினேஷ் ஹை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். இது ஃபுல்லாக தான் படித்தாகணும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேரா நாம் தினேஷ் ஹை அப்படின்ற ஆன்சர் எழுதணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், காடி கஹான்சே ஆத்தி ஹை, வண்டி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. காடி பாஜார்சே ஆத்தி ஹை, அதாவது மார்க்கெட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கஹான் அப்படின்றத எடுத்துகிட்டு பாஜார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். அடுத்து மிச்சதெல்லாம் கொஷினை பார்த்து அப்படியே எழுதிடலாம். அடுத்து மைதான் கஹான் ஹை, மைதான் எங்கே இருக்குது, அதாவது ப்ளே கிரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கஹான் அப்படின்றத எடுத்துகிட்டு ஸ்கூல் கே பாஸ், நியர்பை டு த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றது ஆன்சர். ஸோ கஹான் அப்படின்றத எடுத்துகிட்டு ஸ்கூல் கே பாஸ் அப்படின்ற ஆன்சர் வந்து எழுதணும். மிச்சதெல்லாம் கொஷினை பார்த்து எழுதிடலாம். மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை, அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து என்ன படிக்கணும், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.